தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும். பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சபாநாயகர் தகவல். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என புகார். திமுக கூட்டணி சார்பில் தமிழகத்தின் அனைத்து மாநகரங்களிலும் வரும் 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கிடையே ராணுவம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கூட்டறிக்கை வெளியீடு. இந்தியா மீதான 25% அபராத வரியை ரத்து செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். இந்தியாவின் சில விமானங்கள் மற்றும் விமான பாகங்களுக்கான வரிகளை நீக்குகிறது அமெரிக்கா. ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணி உட்பட இந்தியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு 18% வரி விதிப்பு. இந்தியாவுடனான உறவுக்கு அதிபர் டிரம்ப் தனிப்பட்ட முறையில் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கு நன்றி. வர்த்தக கூட்டமைப்பு இரு நாடுகளின் கூட்டாண்மையின் ஆழமான நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், மீனவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் மேக் இன் இந்தியா திட்டம் மேலும் மேம்படும். லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 1,15,360க்கும் கிராமுக்கு 14,420 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிராம் ஒன்றிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 285 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பத்தாவது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று தொடக்கம். மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் போட்டியில் இந்தியா, அமெரிக்கா அணிகள் மோதல். வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பரிசு. சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு 7,5 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என BCCI அறிவிப்பு. விருதுநகரில் இன்று மாலை நடைபெறும் திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ள மாநாட்டிற்கான மேடை மற்றும் இருக்கைகள் அமைக்கும் பணிகள் தீவிரம். மதுரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. இன்று மாலை கல்குறிச்சியில் நடைபெறும் திமுக மண்டல இளைஞரணி மாநாட்டிற்கு சாலை மார்க்கமாக செல்கிறார். திமுக, காங்கிரஸ் இடையே உள்ள உரசலுக்கு திமுகவே காரணம் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் பகிரங்க குற்றச்சாட்டு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சினை வந்திருக்காது எனவும் காட்டம். மதுரையில் டிடிவி தினகரனின் முகமாக பார்க்கப்பட்ட அமமுக மாணவர் அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவுடன் சந்திப்பு. புதிய கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க உள்ளதாக சசிகலா கூறிய நிலையில் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை.
சசிகலாவை சந்தித்ததால் தமது கட்சி நிர்வாகியை அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் அதிரடியாக நீக்கிய டிடிவி தினகரன். சசிகலாவுடனான பனிப்போர் உச்சமடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. சசிகலாவை பார்த்ததற்காக என்னை கட்சியிலிருந்து நீக்கினாலும் கவலை இல்லை என அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியார் கருத்து. துரோகம் வேறறுக்கப்பட வேண்டும் எனவும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. ஸ்டாலின் தான் வராறு பாடலை இப்போது போட்டால் மக்கள் அடிப்பார்கள் என்பதால் தான் பாடல் போடுவதே இல்லை. இப்போது அந்த பாடலை எங்கேயாவது போட்டால் பரிசு தருவதாக மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். நீண்ட கால பணியிடை நீக்கத்தில் உள்ள காவலர்களை மீண்டும் பணியில் சேர்க்க காவல்துறை டிஜிபி நடவடிக்கை. நீண்ட காலம் மற்றும் வழக்கு பதிக்காத வண்ணம் இருக்கும் பட்சத்தில் சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யவும் டிஜிபி வெங்கட்ராமன் பரிந்துரை. திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் பல்லி அட்டை பூச்சி கிடந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. சுகாதார சீர்கேட்டை சரி செய்யுமாறு வலுக்கும் கோரிக்கை. 3000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் அக்னி-3 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வெற்றி. அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்பதால் ராணுவத்திற்கு கூடுதல் பலம். நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ் திட்டம் 6 மாதங்களுக்குள் 50 லட்சம் பயனாளர்களை கடந்தது. சண்டிகர் முதல் இடத்திலும் தமிழ்நாடு 2ஆம் இடத்திலும் உள்ளதாக மத்திய அரசு தகவல். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சொத்துக்களை அடமானம் வைக்காமல் பெறும் கடனுக்கான உச்சவரம்பு 2 மடங்காக அதிகரிப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என RBI அறிவிப்பு. கேரள மாநிலம் கரிப்பூர் விமான நிலையம் அருகே தீப்பற்றி எரிந்த பேருந்துகள். கரும்புகை குபுகுபுவென உண்டான நிலையில் வெகுநேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு படை வீரர்கள். பிட்காயின் விலை சுமார் 50% சரிந்து $63,000 கடும் வீழ்ச்சி. டிரம்பின் தவறான நிர்வாக கொள்கையே காரணம் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து. அடுத்த 5 ஆண்டுகளில் அலுவலகம் சார்ந்த ஆரம்ப நிலை வேலைகளில் 50% AI நிரப்பும். ஆந்த்ரோபிக் CEO டாரியோ அமோட்டோய் கணிப்பு. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஹர்ஷித் ராணா விலகல். அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக BCCI அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கொழும்புவில் நடைபெறும் முதல் T20 போட்டியில் பாகிஸ்தானுக்கு 148 ரன்கள் இலக்கு. முதலில் களமிறங்கிய நெதர்லாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 147 ரன்கள் குவிப்பு. கார் ரேஸில் தொடர்ந்து ஈடுபட உள்ளதாக நடிகர் அஜித்குமார் அறிவிப்பு. இந்தியாவில் மோட்டார் விளையாட்டுகளுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பதாகவும் நம்பிக்கை. நாற்பத்தி 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே படத்தில் நடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல்ஹாசன். நெல்சன் திலீப் குமார் இயக்குவதாக கூறப்படும் நிலையில் படத்தின் ப்ரோமோ ஷூட் சென்னையில் நடப்பதாக தகவல். திருக்கோவிலூர் விரட்டேஸ்வரர் கோவிலில் பிரபல பாடகி சின்மயி சாமி தரிசனம். மனமுருகி பாடல்களை பாடி வழிபாடு.